இன்றைய கதையினுடைய தலைப்பு த இயர் ஆஃப் சைலன்ஸ் என்பது. ஜாய் ஜூனியர் 3 எழுதிய கதை. இந்த கதை இன்னொரு பரிமாணத்தில் நம்முடைய பிரச்சனையை அணுகுகின்ற அழகான கதை. இதுல ஷி அப்படிங்கிறவங்க தான் ஒரு கேரக்டர். அது SHE இன்னொரு சேர்த்துக்கோங்க. ஷி அவங்க ஒரு சைனா நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்க ஒரு ஃபைட்டர் ஸ்பேஸ் பைலட். அவங்க அந்த ஃபைட்டர் ஸ்பேஸ் பைலட் அவங்க அழகான ஒரு அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல போயிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் 17 அதுக்கு பேரு. அது நடுவில் ரிப்பேர் ஆயிடும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு போய் ஒரு ஷெட்ல விட்டுருப்பாங்க. இப்போ கேதரின் பிரின்ஸ் யுவர் ஸ்பேஸ் கிராஃப்ட் இஸ் ரெடி அப்படின்னு மைக்ல சொல்லுவோம். கேதரின் பிரின்ஸ் நடந்து போவாங்க. பின்னாடியே ஷீ ஓடுவாங்க. நான் கொஞ்சம் முந்திக்கு வா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் அப்படிம்பாங்க. நேராக போவாங்க. ஷீ முதல்ல போய் என்னுடைய கிராஃப்டை முதல்ல கொடுங்கம்பாங்க. கேதரின் பிரின்ஸ் தான் முதல்ல வந்தாங்க, அவங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படிம்பாங்க. ஒரு சின்ன ஒரு கன்ஃபரன்டேஷன் நடக்கும். சாரி, நான் டெலிவரி சப்ளை மெடிசன்ஸ், அவங்க டெலிவரி சப்ளை மளிகை தான். ஸோ நீங்க குரோசரிக்கு இவ்வளவு இது கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு ஷீ சொல்லுவாங்க. உடனே ஓகே, நீங்க மெடிசனா வாங்க, நீங்க ஆக்சுவலி ஹியூமன் என் இல்ல நீங்க அப்படின்னு சொல்லுவான். ஹியூமன் என் இந்த ஷெட்டுக்கே வந்திருக்க கூடாது, ஏன் வந்தீங்கன்னு தெரியல அப்படின்னுவான் அங்க இருக்கிற ஒரு மெக்கானிக் கிட்ட எப்பவுமே ரொம்ப மரியாதையோட பேசணும். அது இவங்க கத்துட்டு இருப்பாங்க. அவங்க முதல்ல போய் அவருக்கு சல்யூட் அடிச்சுட்டு, சாரி சார், இங்க வரும்பொழுது என்னுடைய ஏர்கிராஃப்ட் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால இங்க ஒரு வேண்டியதா போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கதாசிரியர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஹியூமன் என் அப்படின்னா த நியூ ஹியூமன்ஸ், த நியோ ஹியூமன்ஸ் இவங்களுக்கு பேரு. நியோ ஹியூமன்ஸ் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களுடைய டிஎன்ஏல லைட்டா மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும் அப்படிங்கறத அந்த இடத்துல சொல்லுவாங்க. இந்த ஆக்சுவலி ஓல்டு எர்த்ல இருந்து வந்தவங்க தான் ஓல்டு ஹியூமன்ஸ். இவங்க இருக்கிற இடம் வேற கிரகத்துல இருந்து இவங்க வந்திருப்பாங்க, புதிதாக உருவாக்கப்பட்ட மனிதர்கள். அதனால இவங்க பேரு நியோ ஹியூமன்ஸ். இந்த ஓல்டு ஹியூமன்ஸ் பத்தி கேதரின் பிரின்ஸ் பேச ஆரம்பிப்பாங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்போம். ஏர்கிராஃப்ட் ரெடியாகி வரட்டுமே அப்படின்னு கேதரின் பிரின்ஸ் சொல்லுவாங்க. ஷீ அவங்கள்ட்ட பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒவ்வொரு மெக்கானிக்கும் அட்டண்டன்ட்டும் ஹியூமன். ஆனா அவங்க ஓல்டு ஹியூமனா நியூ ஹியூமனான்னு யாரும் கேள்வி கேட்கறது இல்ல. அவங்க எல்லாம் ஹியூமன்ஸ் தான் நம்ம பொதுவா சொல்றோம். இப்போ நமக்கு ஏன் நியூ ஹியூமன் ஓல்டு ஹியூமன் அப்படின்னு விவரம் தெரியாம ஷீ கேட்பாங்க. ஏன்னா ஷீ சின்ன பொண்ணு. கேதரின் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. 2040s ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஒரு வைரஸ் கம்ப்ளீட்டாவே பூமியை சுத்தமா காலி. இது கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து வந்திருக்கணும்னு எல்லாரும் நம்புறாங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் வைரஸ் தான் அப்போ ஃபேமஸ். கம்ப்யூட்டர் வைரஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹியூமன் இம்யூனோ வைரஸும் உருவாயிருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது பரவ ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ்னு ஒன்று இருந்தது. ஆனா அந்த வைரஸ் கூட பரவாயில்ல போல் இருக்கு. எங்களுக்கு 2040ல பரவான வைரஸ் ரொம்ப ரொம்ப வர்ஸ்ட். ஓல்டு ஆர்டரையே போட்டு தள்ளிடுச்சு, சுத்தமா காலி. அதுக்கப்புறம் தான் மாற்று கிரகங்களை தேடி வர ஆரம்பிச்சோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் டிஎன்ஏஸ்னுடைய இதுல சேஞ்சஸ் பண்ணி பல வைரஸை தாங்கக்கூடிய ஹியூமன்ஸை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இன்னைக்கு உலகம் 3ஆ இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓஷியானஸ் அப்படிங்கிற ஒரு கிரகத்துல இருக்கோம், கொலம்பியா அப்படிங்கிற ஒரு கிரகத்துல இருக்கோம், நீங்க எல்லாரும் மிரஸ்ங்கிற கிரகத்துல இருக்கீங்க அப்படின்னு இந்த பொண்ணுட சொல்லுவாங்க. ஆமா, மிரஸ் மாதிரி ஒரு சொர்க்கலோகம் எங்கேயுமே கிடையாது. இப்ப நான் இங்க மாட்டிக்கிட்டேன். ரிப்பேர் ஆகி முடிஞ்சதுன்னா நான் நேரம் அங்கதான் போகணும். ஏன்னா அவங்களுக்கான மெடிசன்ஸோட தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆக்சுவலி ஷீ சொல்லுவாங்க. ஷீ சொல்லிட்டு ஏர்கிராஃப்ட்ல ஏறி உட்காருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க கேதரின் பிரின்ஸ். கேதரின் பிரின்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு அப்படின்னு ஓரமா வருவாங்க. மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் வரும். நவ் யூ கேன் மூவ். ஓகே, ஃபைட்டர் பைலட் 0317 மூவ் ப்ளீஸ் அப்படிம்பாங்க. அழகா அப்படியே திருப்பிட்டு அவங்க ஓட ஆரம்பிப்பாங்க. ஓட்டிட்டு மேலே ஏறுவாங்க. ஏறி அது போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே ரேடியோ வாய்ஸ் வரும். ஹியூமன் என் ப்ளீஸ் ரிமெம்பர், நீங்க போய் இறங்கினதும் நீங்க செய்ய வேண்டிய வேலைகள்லாம் தொகுத்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. நீங்க இசட்ஹெச் கைட்லைன்ஸை சரியா ஃபாலோ பண்ணலங்கிறது எங்களுடைய இது. இப்போ பிளானட் 9ல போய் நீங்க இறங்கிடலாம். வெரி சிம்பிள். இசட்ஹெச் கைட்லைன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணலன்னா நீங்க 2 நாள்ல செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அது சொல்லும். அது சொன்ன உடனே இசட்ஹெச் கைட்லைன்ஸ் என்னன்னு எடுப்பாங்க. எடுக்கும்போது தான் அந்த இசட்ஹெச் சொல்லும். மிரஸ்ல வாழறவங்களா இருந்தா
உங்களால இந்த வைரஸை தாக்கு பிடிக்க முடியாது. தயவு செஞ்சு நீங்க போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கிற இடம் வைரஸ் உள்ள இடம்ங்கிறத மறந்துடாதீங்க. ஏன் ஓஷியானாலேயோ கொலம்பியாலேயோ இப்படி வராதா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அவங்க எல்லாம் இம்யூன் ஆனவங்க. ஏன்னா அவங்க பெரும்பாலும் வாழற வாழ்க்கையே ஏசியில கிடையாது, வெளியில தான் வாழறாங்க. 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா நான் வச்சுங்க. அவங்க உடல் உழைப்பால வாழறாங்க, நீங்க உடல் உழைப்பால வாழல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா எல்லா மிஷின்ஸும் வேலை செய்யட்டும், நம்ம பக்கத்துல உட்காந்து சும்மா உட்காந்துருப்போம், அந்த மிஷின் கொண்டு வந்து கொடுக்கறத சாப்பிடுவோம், நம்ம வசதியா இருப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க. மனுஷன் அசதியா இருக்கணும், நிறைய ஒர்க் பண்ணணும். ஒர்க் அவுட் ஆகி உங்க உடம்புல இருந்து வேர்வைகள் கொட்ட தான் நீங்க இம்யூன் பவர் அதிகமாக்கிட்டே போறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் உங்களுக்கு இல்லாத பொழுது இசட்ஹெச் ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு லாயக்கு. தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க அப்படின்னு அது சொல்லும். ஐயோ இவ்வளவு வெக்கக்கேடா போயிடுச்சே. ஆமா, நம்ம மனுஷங்க உழைச்சு நான் பார்த்ததே கிடையாது. வயல்ல வேலை பார்க்கலன்னு எல்லாத்துக்கும் மிஷினு. அப்படி இருக்கும் பொழுது வைரஸ் தாக்காம என்ன பண்ணோம்? சே, உண்மைதான் அவங்க சொல்றது அப்படின்னு ஷீ சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த கதை முடியும். இது எதுக்கு இந்த கதைக்கு த இயர் ஆஃப் சைலன்ஸ் பேர் வச்சாங்க அப்படின்னா, மிரஸ்ல இருந்து 1 இயருக்கு அந்த ஒர்க் பண்ற இடத்துல ஏர்கிராப்டை ரிப்பேர் பண்றதுக்கு அங்க போய் அந்த ஹியூமன் என் அப்படிங்கிற ஷீ தங்க வேண்டியிருக்கும். அந்த 1 இயர் முழுக்க அவங்க சைலண்ட். சோ இப்ப அவங்க திரும்பி அந்த கிரகத்துக்கு போகும்போது அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய வைரஸை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறத பத்தி அந்த கிரகத்துல தானாவே ஒரு சயின்டிஸ்ட்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஹியூமன் என் வரும்பொழுது நாம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்லாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற இசட்ஹெச்சையும் தாண்டி சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் தேவை அப்படின்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு போய் அங்க இறங்கின உடனே ஷீ சொல்லுவாங்க, நாளையிலேருந்து நான் வயல்ல வேலை பார்க்க போறேன், நாளையிலேருந்து என் வேலையை நானே பார்த்துப்பேன், என் துணியை நான் உற்பத்தி செய்வேன், எனக்கு தெரியும் எப்படி துணியை உற்பத்தி செய்யணும்னு, நான் கத்துக்கிட்டு வந்திருக்கேன். பருத்தியிலேருந்து என்னால துணியை நெய்ய முடியும், என்னால விவசாயம் பார்க்க முடியும், என் உணவை நான் தயாரிச்சுக்கிறேன், என்னுடைய துணியை நான் தயாரித்துக் கொள்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதிகம் வேலை செய்வதன் மூலம் வியர்த்து கொட்டினாலும் பரவாயில்லை, என் உழைப்பு என்னை காப்பாற்றும், அதுதான் என்ன நான் இம்யூனைஸ் பண்ணிக்கிற ஒரே வழி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்க யார் கூடயும் கோஆபரேட் பண்ணாம இசட்ஹெச் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள நுழையாமையே அவங்க நேர வயக்காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துல கதை முடிஞ்சிடும். மிக அற்புதமான கதையில இன்னொரு கதையோடு நாளை சந்திப்போம். நன்றி.